நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உனக்கு ஏதாவது நடந்ததுன்னா என்னால தாங்கவே முடியாது. இரு, இப்ப பாரு. இந்த சுடு தண்ணியில இப்படி பச்சை தண்ணி கலக்கணும். இப்ப சூடு எதமா இருக்கும். இப்ப நீ குடிக்கலாம். இப்ப எப்படி இருக்கு? உன்னோட கடவுள் இதானா? எனக்கு கடவுள் நீதான். போங்க. இங்க வா. கற்பூர தீபத்தை பார்த்தா வணங்கணும், கட்டின பொண்டாட்டிய பார்த்தா அணைக்கணும். ப்ளீஸ் சொன்ன கேளு. வேண்டாமா வேண்டாமா ப்ளீஸ் கவிதா, சொன்ன கேளு. ஐயோ வேண்டாம், என்னால முடியாது. இல்ல கவிதா, ஐயோ வேண்டாமா ப்ளீஸ். கவிதா, கவிதா வந்துட்டேங்க. கவிதா கிளம்புடா. ஐயே, இப்படிதான் பட்டன் போடாம ஆபீஸ் போவாங்களா? இந்த ஷர்ட்ல எக்கச்சக்கமா பட்டன் இருக்கு, அதனால தான் அந்த குழப்பம். ஏய், இந்த பட்டன் கூட சரியா? சும்மா விளையாடாதீங்க, போங்க. ஏய், இதோ போறேன். போங்க. அட போறேன்பா. ஆபீஸ் போணும்ன்றியா? போங்க. ஐயோ. ஐயோ, கை இவ்வளவு பெருசா கட்டாயிருக்கு. இரு, கொஞ்சம் டவல் எடுத்து கட்டுறேன். ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா அது? ஆப்பிள் எடுத்து வரும்போது பார்த்து வரக்கூடாதா? நான் டாக்டர் கூப்பிடுறேன். பரவாயில்லைங்க. எதுக்கு இப்படி பதறீங்க? எனக்கு தான் ஒண்ணும் ஆகலன்னு சொல்றேன்ல. உனக்கு தெரியாதுமா, இவ்வளவு பெரிய காயமா இருக்கு. ஹலோ ஹலோ, சர்மா கிளினிக்கா? டாக்டர் பாலாஜி இருக்காரா? இல்ல, அவர் டிஸ்பென்சரி போயிருக்காரு. டிஸ்பென்சரி போயிருக்காரா? எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் போனாரு? இங்க இருந்து லேட்டா தான் சார் கிளம்புனாரு. சரி சரி, நான் அங்கேயே அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே. ஹலோ, டாக்டர் பாலாஜி இருக்காரா? இருக்காரு. நான் அவர்கிட்ட ரொம்ப அவசரமா ஒரு விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். நான் அவர்கிட்ட பேசணும் சார். தயவுசெய்து அவர்கிட்ட போன் கொடுங்க. அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு சார். இப்ப அவர்கிட்ட போன் கொடுக்க போறீங்களா இல்லையா? கொடுங்கன்னு சொன்னேன். ஹலோ,
அதான் சொல்றேன்ல. ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியாது. யோ, என்னையா அது? ஏய். தகராறு பண்றியா? ஏய் என்னடா மரியாதை இல்லாம பேசுற? மரியாதையா பேசுறா? சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இடியட். போனை கட் பண்ணிட்டா. என்ன கவிதா அது? எதுக்கு போனை கட் பண்ண? எதுக்காக நீங்க இப்படி சத்தம் போடுறீங்க? எனக்கு கொஞ்சம் கூட நீ பிடிக்கல. சும்மா இரு, உனக்கு என்ன பத்தி தெரியாது. எவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்கு பாரு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. நான் போய் காஃபி எடுத்து வரேன். இரு கவிதா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது தாங்குற சக்தி எனக்கு இல்ல. ப்ளீஸ் நான் காஃபி எடுத்து வரேன். கவிதா, நீ ரொம்ப லக்கி பர்சன்டி. என் புருஷனும் இந்த ஊர்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அவர் என் மேல ரொம்ப அன்பு காட்டினாரு. நானும் அவரை ரொம்ப நேசிச்சேன். எங்களோட தாம்பத்தியத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். தென்றலா இருந்த எங்க வாழ்க்கையில புயல் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த புயல் கமான் வா, இது நம்ம வீடுதான். கவிதா, கவிதா. கவிதா, இது என்னுடைய ஃப்ரெண்ட் வாசு. இவன் தான். ஏய் எஸ் கவிதா, இவன் என்னுடைய ஃப்ரெண்ட் வாசு. சொல்ல மறந்துட்டேன், இவன் உன்னுடைய ஊர் தான். நீ படிச்ச காலேஜ் தான் படிச்சா. காதலிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ரொம்ப அடம் பிடிப்பா. அப்ப நான் சொல்வேன், டேய் இந்த காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை விட்டு பொண்டாட்டிங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்கடா, அதனால காதலிக்காத, அது ஒத்து வராதுன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னதை கேட்காம பெரிய பணக்காரியா பார்த்து காதலிச்சான். இன்னைக்கு படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் பட்டு வெளியே வந்திருக்கான். சரி விடு, விதின்னு சொல்லணும். இவன் கொஞ்ச நாள் நம்ம விட்டு தான் தங்க போறான். நல்லபடியா பாத்துக்கலாம். அவன் தங்க வேண்டிய ரூமை காட்டு. வாங்க. ஓ உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் கேட்கலாம். என்ன வேணாலும் கேட்கலாமா? எங்க வீட்டுக்கு வாசு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இந்த சாப்பாடு செஞ்ச கைக்கு முத்தம் கொடுக்கணும். யார் இதை பண்ண? டேய் இந்த வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே, அவ ஏன் பொண்டாட்டி? என்னடா ஜோக் அடிக்கிறேன், சிரிக்க மாட்டியா? வாசு வீட்டுல இருந்ததால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது.